இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணும்போது உள்ளார என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2 டயக்ராம் போட்டிருக்கோம். அதாவது மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு நம்ம வெளியில் விடுறதுக்கு பேர் எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இதுதான் இந்த 2 டயக்ராம். அதாவது இது வந்து இன்ஸ்பிரேஷன், இது வந்து எக்ஸ்பிரேஷன். ஸோ இது 2 தான் முக்கியமாக மேஜரான ஒரு மெக்கானிசம் ப்ரீத்திங்கில். மூச்சு உள்ளே இழுக்கிறது இன்ஸ்பிரேஷன், வெளியே விடுறது எக்ஸ்பிரேஷன். ஸோ இங்கே வந்து இந்த டயக்ராம் இன்ஸ்பிரேஷன் டயக்ராம் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஸ்பிரேஷன் டயக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று உள்ளே வர்றது ஏர் என்ட்ரிங் லங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வழியாக தான் உள்ளார காற்று வருது. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த உள்ளே இருக்கிற ஏரியாவுக்கு பேர் வால்யூம் ஆஃப் தொராசிக். அதாவது இதில் எவ்வளோ காற்று குடிக்கும் அப்படின்றது தான் வால்யூம் ஆஃப் தொராசிக் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏறுதா இறங்குதா அப்படின்றது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத இங்கே நம்ம சொல்கிறோம். இதுக்கு கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டயாஃப்ரம். டயாஃப்ரம் நமக்கு அந்த லங்ஸோட கான்டாக்டாக இருக்கும். இப்போ இன்ஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னா பொதுவாக என்ன அப்படின்னா, இதில் 3 விஷயங்கள் இருக்குது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்டர்காசல் மசில் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்டர்காசல் மசில், அப்புறம் டயாஃப்ரம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இந்த லங்ஸில் நமக்கு இருக்குது. அப்போ இன்ஸ்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கணும். அப்படி உள்ளே இழுக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னாக்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கணும், உள்ளார லங்ஸுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் மூச்சு உள்ளே இழுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான இருக்கிற இடத்துக்கு போகும். அப்போது நமக்கு லங்ஸுக்குள்ளார மூச்சு உள்ளே இழுக்கணும்னா உள்ளார ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும், அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கணும். அதுதான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். அப்போது இன்ஸ்பிரேஷன் பண்ணணும்னா உள்ளார நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பல்மனரி வால்யூம் என்ன ஆகணும்னா, இப்போ ஆல்ரெடி ஓரளவுக்கு நமக்கு இங்கே காற்று இருக்கும். இதை நம்ம இந்த பல்மனரி வால்யூம் இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதை பெருசு பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இதுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதை தான் நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர். அது எப்படி நம்ம பாடி வந்து அந்த உள்ளார லங்ஸ் வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது கொஞ்சம் பெருசாகுது. அதுதான் வால்யூம் ஆஃப் தொராசிக். பெருசாகும்போது அதில் உள்ளே இருக்கிற காற்றினுடைய ப்ரெஷர் கம்மியாகுது. அப்போ உள்ளே இருக்கிற காற்றினுடைய ப்ரெஷர் கம்மியாகும் போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யுவர் மூச்சை இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற போது இந்த டயாஃப்ரம் வந்து லங்ஸோட கான்டாக்ட் ஆகும். இது வந்து பெருசாகும் மூச்சு இழுக்கும்போது. இது ஜென்ரலாக நம்ம நடக்கிற விஷயங்கள் தான். பட் உள்ளார இவ்வளோ ஒரு டெக்னிக்கல் விஷயம் உள்ளார நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன்னா உள்ளார இழுத்துட்டீங்க. உள்ளார இழுத்தும் போது நான் முன்னாடியே சொன்னேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அப்போது ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு போகுது, எல்லாம் போயிட்டு அந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுற டைமுக்குள்ளார அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து உள்ளார போய் லங்ஸ் வந்து ஆக்சிஜனை வந்து பிளட் செல்ஸ், அதான் ரத்த சிவப்பணுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்துட்டு அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது வெளியே வரும். ஸோ எக்ஸ்பிரேஷன் நீ வெளியே பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்ப எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். அப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா வெளியில் இருக்கிற காற்றினுடைய ப்ரெஷர் வந்து உள்ளே இருக்கிற காற்றினுடைய ப்ரெஷரோட அதிகமாச்சுன்னா உள்ளர போகும். அதே மாதிரி உள்ள ப்ரெஷர் அதிகம் இருக்குது, வெளியில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா வெளியில் வரும். அப்போ உள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சுருக்கணும். ஒரு பலூனில் காற்று வச்சு நீங்கள் ப்ரெஷர் அழுத்துனீங்கன்னா அப்படி சுருங்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த லங்ஸில் அப்படி பண்ணும்போது அந்த லங்ஸினுடைய ப்ரெஷர், அதாவது இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா, இந்த தொராசிக் இதை கம்மி பண்ணால் தான் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட உள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்து வெளியே போகும். அப்போ வந்து உங்களுக்கு டயாஃப்ரம் வந்து நார்மல் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டயாஃப்ரம் நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலாக எக்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூச்சு நாம் உள்ளே இழுத்து வெளியே விடுறதுலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
பொதுவாக நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12லேருந்து 16 தடவை வந்து நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளியே வரும். அதாவது பிரீத் இன் பிரீத் அவுட்டுன்னு சொல்கிறோம். அது வந்து 12 to 16 டைம்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பண்ணுறோம். அதை மெஷர் பண்ணுறது தான் ஸ்பைரோமீட்டர். ஸ்பைரோமீட்டர் அப்படின்றது ஒரு எக்யூப்மெண்ட்டு. அதை வச்சு தான் வந்து நம்ம எத்தனை தடவை காற்றை உள்ளே இழுத்து வெளியே வரும், பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் ஸ்பைரோமீட்டர்.